ஹாய் ஆல், ஹாப்பி டு see you again with ஸ்டோரி வித் சாய்ராமா. ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு நல்ல ரெஸ்பான்சஸ், நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, லைக்ஸ் போட்டிருந்தீங்க, பர்சனலாக எனக்கு ஃபீட்பேக்ஸ் போட்டிருந்தீங்க. ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. அந்த எந்தூசியாசம் எனக்குள்ளே அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் மை டாட்டர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னா, அவகிட்ட நான் ஸ்டோரி சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த ஸ்டோரியை வந்து ஸ்டோரி வித் சாய்ராமாவில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இன்றைக்கி வந்து அவளோட டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்தில ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு சோலோவா. ஓரளவுக்கு அவர் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டார். தண்ணி எஸ்பெஷலி கன்சியூம் ஆயிடுச்சு, குறைஞ்சிட்டே வருது. ஒரு பாயிண்ட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை. தென் ஹி ஸ்டார்டட் அவருடைய இதில் டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடறாரு. சுத்தமாக நடக்க முடியல. சுத்தமாக ஒன்றுமே இல்லை சுற்றி. ஒரு ஹோப்போட ப்ரே பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் தள்ளலாம்னு சொல்லிட்டு தள்ளிட்டே வராரு. ஒரு தூரத்தில் ஒரு ஹட்டை பார்க்குறாரு. ஒரு சின்ன ஹோப், ரே ஆஃப் ஹோப் கிடைக்குது. எப்படியோ அந்த வில் பவரை வளர்த்துக்கிட்டு அந்த இதுக்கிட்ட ஹட் கிட்ட போகிறாரு. அந்த ஹட்டு கிட்ட போன உடனே உள்ளே பார்த்தா அவருக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற விஷயம் இருக்குது. உள்ள ஒரு ஹேண்ட் பம்ப் இருக்குது. ஸோ அந்த ஹேண்ட் பம்ப் பார்த்தோன்னே பயங்கரமாக அந்த எனர்ஜி வரும்ல. நம்ம எவ்வளோ டயர்டானாலும் ஒரு அடுத்த நாள் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோம்னா ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தண்ணி பார்த்தோன்னே எனர்ஜி வந்துச்சு. உடனே போய் ஆசையாக பம்ப் பண்ணுறாரு. தண்ணி வரல. உடனே என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு மாதிரி ஒரு கவலை வந்துச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒரு கார்னரில் ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது. உடனே ரொம்ப எக்ஸைட்டடாக போய், ஏன்னா அவருக்கு தேவையான விஷயம் தண்ணி தானே இப்போ தேவை. அதை போய் குடிக்கிறதுக்கு போகும்போது அந்த பாட்டில் ஒரு மூடியில் ஒரு நோட் எழுதிருக்கு. அந்த நோட் என்னன்னா, இந்த தண்ணியை குடிக்காதீங்க, இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த பம்பில் விடுங்க, விட்டுட்டு கொஞ்சம் பம்ப் பண்ணிங்கன்னா நிறையா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அவர் வந்து இப்போ டயலமா வந்துடுச்சு. ரைட், நமக்கு தண்ணியே இல்லை, கிடச்சிருக்கிற இந்த 1 லிட்டர் தண்ணியை நம்ம குடிச்சிட்டா அட்லீஸ்ட் சர்வைவ் ஆகலாம். ஒருவேளை இந்த குடிக்காமல் அதை இந்த நோட்டை நம்பி கொண்டு போய் நான் தண்ணியை பம்பில் விட்டு பம்ப் ரிப்பேராக இருந்து, இல்லை அந்த நோட்டில் எழுதுனது உண்மையாக இல்லாமல் போய் தண்ணி வேஸ்ட்டாக எனக்கு எந்த தண்ணியாக வரலன்னா இந்த சர்வைவல் சான்ஸும் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயலமா அகெயின் திருப்பியும் ப்ரே பண்ணுறாரு. ஃபெய்த்தோட, ஒரு நம்பிக்கையோட, அதில் சரி இதில் எழுதிருக்குன்னா நம்புவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தண்ணியை எடுத்து விடுறாரு. ஃபுல்லாக விட்டுட்டு பம்ப் பண்ண ஆரம்பிக்கிறார். முதல்ல எதுவுமே வரல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக பம்ப் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஹீ கேன் ஸ்டார்ட் ஃபீலிங் அந்த வாட்டர் வெளில வருது. ஹீ கேன் ஸ்டார்ட் ஃபீலிங். அப்புறம் அப்படியே ஒரு கஷ் ஆஃப் வாட்டர் வெளில வருது. யூ ஆர் ஸோ ஹாப்பி. எவ்வளோ வேணுமோ தண்ணியை குடிச்சிட்டு, நிறைய தண்ணியை குடிச்சிட்டு, கடைசியில் என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டிலில் திரும்பியும் ரீஃபில் பண்ணி அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஒரு நோட் எழுதுறாரு. இந்த 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடாதீங்க, இதை கொண்டு போய் அந்த பம்பில் விட்டு பம்ப் பண்ணுங்கள், அண்ட் நான் எழுதியிருக்கிறத நம்புங்க, திஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் லைன் எழுதி வச்சுட்டு கிளம்புறாரு. சரி, ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன டேக் அவேஸ்னு பார்க்கலாம். ஃபெய்த்னா என்ன? நம்பிக்கை. அதாவது பிலீவிங் இன் த அன்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இது வந்து ஃபியருக்கு ஒரு எக்ஸாக்ட் ஆப்போசிட் இமோஷன் தான் ஃபெய்த், இல்லையா? ஃபியர் இஸ் நெகட்டிவ், ஃபெய்த் இஸ் அ பாசிட்டிவ் இமோஷன். ரைட், அந்த ஃபெய்த் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். பிலீவிங் இன் த அன்சீன். இன்ஃபேக்ட் நம்ம போன எபிசோடில் கிராட்டிடியூட் பார்த்தோம். போன ஸ்டோரியில் கிராட்டிடியூடாவது நமக்கு ஒரு விஷயம் நடந்த அப்புறம் தேங்க் பண்ணுறது. ஃபெய்த் வந்து அதை விட பவர்ஃபுல். எனக்கு நடக்க போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு நல்லதாக நடக்கும் நம்பி தேங்க் பண்ணுறது. அது இன்னும் எவ்வளோ பவர்ஃபுல். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு இடத்துல இதில் தான் சொன்னார். இட் வாஸ் ஸோ டீப் ஆக்சுவலி. ஃபெய்த் இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் ஃபெய்த், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறோம். ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு ட்ரெயினோ இல்லை ஒரு பிளேனோ ஏதோ ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறோம்னா எவ்வளோ நம்ம ஃபெய்த் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்ம யாருமே அந்த டிரைவர், அந்த பஸ் டிரைவரையோ இல்லை அந்த ட்ரெயின் ஓட்டுறவரையோ இல்லை வந்து ஃப்ளை பண்ண போகிற பைலட்டோடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதில்ல. ஒரு நம்பிக்கை. ரைட், நம்ம போய் கண்டிப்பாக சேருவோம், நம்மளை சேஃபாக கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நம்பிக்கையில் தான் ஏறும். இதுதான் ஃபெய்த், பிலீவிங் இன் த அன்சீன். ரைட், நமக்கு எப்போல்லாம் லைஃப்பில் ஃபியர் நம்மளை அட்டாக் பண்ணுதோ, ஃபியர் இஸ் மை க்ளோஸ் மென்டர் வில் ஆல்வேஸ் சே ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல், விச் இஸ் வெரி ட்ரூ. ரைட், 98% விஷயங்கள் நம்ம நடந்துருமோன்னு பயத்தில் நினைக்கிறது நடக்காது ஆக்சுவலாக. ஆனால் நடந்துருமோன்ற பயத்திலேயே லைஃப் ஓட்டும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு ஃபியர் இமோஷன் வருதோ, கேன் வி ரீப்ளேஸ் தட் வித் ஃபெய்த்? இதுதான் என்னுடைய ஒரு மேஜர் டேக் அவே ஃப்ரம் த ஸ்டோரி. ரைட், கேன் வி ஸ்டார்ட் டெவலப்பிங் திஸ் ஃபெய்த்? ரைட், ஜஸ்ட் எனக்கு நல்லதாக நடக்கும், ரைட், நான் நம்புகிறேன், ரைட், இந்த விஷயங்கள் எனக்கு நடக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு கேன் வி ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் அவர் செல்ஃப் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபெய்த். ஏன்னா ப்ராக்டிசிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ரைட், ஸோ இது ஒரு டேக் அவே. இன்னொரு டேக் அவே வந்து அந்த தண்ணியை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு போனார்ல, அங்கே ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் ஆர் கம்பேஷன் வருது அந்த இடத்துல. பார்த்திங்க அப்படின்னா ஹி திங்க்ஸ் அபவுட் த அதர் பர்சன். லைக் இதுக்கு முன்னாடி இருந்தவர் இந்த பர்சனை திங்க் பண்ணி பிடிச்சி வச்சுட்டு போனதுனால தானே இது நடக்குது. அதே மாதிரி அவரும் அதை பண்ணுறாருல. ரைட், அதுலேருந்து எனக்கு என்ன டேக் அவேஸ் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்கோடைய நேச்சரே வந்து கம்பேஷன். ரைட், வி திங்க் குட் ஃபார் அதர்ஸ். அப்படி தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ரைட், ஸோ இப்போ இந்த கம்பேஷனை நான் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணி மற்றவங்களுக்கு பொது சேவை பண்ணி தான் காட்டணுமா? அப்படிலாம் இல்லை. ரைட், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் வி கேன் ஷோ திஸ். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் பண்ணது ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். அந்த தண்ணி பாட்டில் பிடிச்சி வச்சிருந்தார், அடுத்த வரவன் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வி கேன் ஆக்சுவலி திங்க் குட் ஃபார் அதர்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. ரைட், இந்த அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த கல்யாணத்துலாம் போனால் அவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்காக அந்த ஃபுட்டை போட்டுக்கணும், அப்புறம் அந்த ஃபுட்டை அப்படியே வச்சுட்டு போகணும். கேன் வி ஸ்டாப் டூயிங் தட்? ஏன்னா எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்குது. ரைட், ஒரு நிமிஷம், ரைட், ஒரு சின்ன ஆக்ட். இது வந்து மற்றவங்க கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நமக்கு வேணுங்கிறத மட்டும் போட்டு வேண்டாங்கிறத வேண்டாம்னு சொல்லலாம் இல்லையா? இது எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ரைட், அவ்வளோ வந்து அவங்க இந்த ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதை வந்து ஷி டசன்ட் லைக், அண்ட் ஷி ஹஸ் ப்ராக்டிஸ், ஷி ஹஸ் ப்ரீச்ட் தட், என்ஃபோர்ஸ்ட்
தட் குவாலிட்டி இன் அஸ், ரைட்? அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், ரைட்? நமக்கு அடுத்த வர சந்ததியினருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், ரைட்? லைக் வீட்டில் வந்து ஒரு வெளியில் ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு கல்யாண ஹாலில் இருக்கும், இங்கே ஒரு ஃபேன் வேஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு. அதான் நம்ம கரண்ட் பில் கட்டுறோமேன்னு அந்த ஃபேனை ஓட விடணுமா? அதுக்கு அந்த இடத்துல ஆஃப் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா அந்த எனர்ஜி ப்ரிசர்வ் ஆகுது இல்லையா? அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? திஸ் கேன் பி டன் வென் யூஸ் ஒரு பப்ளிக் வாஷ்ரூம்ஸில் எங்கே ஒரு வாட்டர் ட்ராப்லெட் கொட்டிகிட்டே இருக்குன்னா அதை போய் தண்ணி கொட்டுதுன்னு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகாமல் மூடலாமா, ரைட்? நம்ம வீட்டு தண்ணி இல்லை, பொது இடம் தானேன்னு சொல்லிட்டு விட்டு போகிறதோட கேன் வி டூ தட் ஸ்மால் ஆக்ட், ரைட்? அதே மாதிரி வந்து இது வந்து எல்லா இடத்தையும் அப்ளிகபிள், ரைட்? இந்த தண்ணி, இந்த மாதிரி காமன் ரிசோர்ஸஸ் தட் வி யூஸ் கேன் வி ப்ரிசர்வ், ரைட்? அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டே இருப்பார், இந்த குப்பை, ரைட்? இந்த குப்பை போடுறது ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் இது என்ன குட்னஸ், ரைட்? அவர் சொல்லுவார், கேரி பேக், கேரி த பேக், ரைட்? ரெண்டுக்கும் ஒரு லைன் தான் டிஃப்ரென்ஸ். ஒருவேளை நம்ம அந்த பேக்கை கேரி பண்ணிட்டு போனால் அந்த பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணலாம். இப்போ அவர் சொல்லி ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங். நானும் இப்போ இந்த விஷயங்கள் சொல்கிறதுனால நான் பெரிய மகான் இல்லை, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல வரல. பட் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோம்னா அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்மளால் கொடுத்துட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகாமல் கொடுத்துட்டு போகலாம், ரைட்? ஸோ இது ரெண்டும் தான் என்னுடைய டேக்அவேஸ் ஃப்ரம் தி ஸ்டோரி. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் லிசனிங். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ், பி மை ஃபேன் ஆர் பி மை கிரிட்டிக், ஐ டேக் யூ, ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ். ஹாப்பி ஒன் மோர் எபிசோட் ஆஃப் ஸ்டோரி வித் சாயராமாலா பார்க்கலாம் நம்ம. பாய்.